ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக கிராண்டான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். லஞ்ச் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரெசிபி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் நம்ம பண்ணல. என்னென்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது தான். எல்லாருக்குமே எல்லா ரெசிபியும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா புதுசாக சமைக்கிற பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாகவும் செய்யணும், நல்லா நிறையாவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இல்லையா? அதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற வீட்டில் 2 பேர் இருப்பாங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் அப்படி தான் இருக்காங்க. அதுக்காகவே இந்த ரெசிபி இன்றைக்கி நான் பண்ணேன். என்னதான் நம்ம பெரிய சமையலில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் ஒரு செகண்ட் தோணும், இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு தோணும் பார்த்திங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் டக்குன்னு ஒரு ஐடியா தோணும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சேனலை பாருங்கள். உங்களுக்கு எல்லா யூஸ்ஃபுல்லான ஐடியாவும் அதில் இருக்கும். இன்றைக்கி சமைக்கிறது எப்படி, என்னத்தை செஞ்சால் எதுக்கு சைடிஷ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம சேனலில் சாரீஸும் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம். சாயங்காலம் பார்த்திங்கன்னா சாரி வீடியோவும், காலையில் சமையல் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு காலையில் பார்க்கணுன்னா சமையல் பாருங்கள், சாரி பார்க்கணுன்னா சாயங்காலமாக பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுமே தனித்தனியாக இருக்கிறதுனால யாருக்கும் எந்த குழப்பம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் ரெண்டையும் தனித்தனியாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சமையல் என்ன செய்கிறேன் என்னன்னே நான் சொல்லவே இல்லை, என்ன சமைக்க போகிறேனே இது வரைக்கும் சொல்லலை. அது வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 150 கிராம் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை கழுவிட்டு 150 கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் ஊறட்டும். அப்படியே ரசத்துக்கு ஒரு பக்கம் தட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்பப்போ நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா வேலை நமக்கு ஈஸியாக முடியும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதை தட்டிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு தட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா? அதில் ஒரு பல் அளவுக்கு எடுத்து அதையும் தட்டிக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாயும் போட்டு தட்டி, அவ்வளோதான். ரசத்துக்கு தட்டியாச்சு. இதை தனியாக வச்சுட்டு புளி தக்காளியெல்லாம் கரைச்சிருவோம். புளி கரைச்சிட்டு இது போல் 3 தக்காளியும் போட்டு புளி கூடயே கரைச்சிடலாம். தக்காளி கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கரைச்சிங்கன்னா தக்காளி நம்ம ஈஸியாக கரைச்சிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, டக்குன்னு கரைஞ்சிரும். இப்போ தக்காளியும் புளியும் கரைச்சாச்சு. ரசத்துக்கும் தட்டி வச்சிட்டோம். அடுத்ததாக தாளிச்சிடலாம். பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி தான் வேக வச்சுக்கணும். ஆனால் குழைய விடாமல் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். நல்லா குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிதுன்னா பருப்பு குழம்பு மாதிரி ஆயிடும். அதனால் அப்படியே இப்போ வடிகட்டிடலாம். பருப்பு தண்ணி வேஸ்ட் ஆகாது. நம்ம ரசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டிடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம். அடுத்து ரசம் தாளிச்சிருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து போட்டுடலாம். கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ரசத்துக்கு தட்டினதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளியும் புளியும் சேர்த்துருவோம். அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுவோம். ஏன்னா தக்காளி கரைக்கிறப்ப கம்மியாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். தண்ணி புளிப்பு அனுசரித்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக புளிப்பு இருந்தால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா எல்லாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். நல்லா நுரக்கட்டி ஒரு கொதி வர மாதிரி வரும் பாருங்க. அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரசம் சைடில் நல்லா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ரசத்தை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான நல்ல கம்மன்னு மணத்தோட அருமையான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து பொரிச்சதுமே ஒரு வெங்காயம், 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. நம்ம பொரியலுக்கு எப்படி வதக்குவோமோ அதே போல் வதக்கிட்டு கூடவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்பே உப்பு போட்டிருக்கோம். அதனால நமக்கு உப்பு சரியாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைனா மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.
அவ்வளோதான், ரெடி. இறக்கி வச்சிடலாம். கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் வெந்தயம், அடுத்ததாக கொஞ்சம் சீரகம். கடுகு, வெந்தயம், சீரகம் 3மே சேர்த்துருக்கேன். பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 5 கத்திரிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அடுத்து மஞ்சள் தூள், உப்பு. இந்த மாதிரி தக்காளி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். கத்திரிக்காய் வேகட்டும். சும்மா ஒரு 2 நிமிஷம் தான். அதை பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் உப்பு வேண்டாம், கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இது போல் நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம சாதத்துலையெல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆற என்ன ஆகும்னா கெட்டியாயிரும். அப்போ வந்து ரசத்துக்கு வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி ரெசிபி நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்திரிக்காய் தொக்கு, கத்திரிக்காய் புளித்தொக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா புளி வந்து நிறைய ஊற்றி பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் புளித்தொக்கு, கடலைப்பருப்பில் சூப்பரான ஒரு பொரியல், பருப்பை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றி சூப்பர் ரசம், தக்காளி ரசம். லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்று நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு அமிர்தமாக இறங்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் சமையல். இப்போ பார்த்துருப்பீங்க என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரசம் வச்சுட்டு கடலைப்பருப்பு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடிஷாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு லஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயில் புளிப்பாக போட்டு ஒன்று செஞ்சோம்னாலே பிடிக்கவே சாப்பிடவே மாட்டாங்க. ஹஸ்பக்கும் சரி மாமா சரி 2 பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க இந்த மாதிரி கத்திரிக்காய் தொக்கு வச்சுட்டா ரசத்துக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கெலாம் சாப்பிடுவாங்க. சாதத்தில் தான் அவங்க பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ரசத்துக்கு அதை தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றக்காக அதை செஞ்சேன். அப்புறமா பொரியல். உங்களுக்கு 2மே பிடிக்கலைன்னா கடலைப்பருப்பை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நான் செஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக. எப்போயுமே பாருங்கள் நம்ம குழம்பு, பொரியல், வறுவல் இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கோம். சரி கிரேவி ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டோம்னா ரசத்துக்கும் சாப்பிட்லாம், சாதத்துலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சூப்பராக செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஐடியா தான் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன தான் எவ்வளோ பெரிய சமையல் வல்லுநர்களாக இருந்தால் கூட அன்னன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்கலாம் அப்படின்ற யோசனை எல்லா பெண்களுக்குமே இருக்கக்கூடியது தான். என்ன தான் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வந்து போகும். அந்த மாதிரி நேரத்தில் இது உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டிப்ஸ் மாதிரி கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெசிபி. உங்களுக்கு அதுவும் புதுசாக சமைக்கிற பொண்ணுங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஏன்னா ஈஸியான சமையல், அதே போல் ருசியான சமையலாகவும் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.